தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும், குறிப்பாக இன்றைய விடுமுறை நாளில் நம்முடைய நேரத்தை பல்வேறு காரியங்களில் கழிப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தபோதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டத்தினால் அந்த விஷயங்களில் நம்முடைய நேரத்தை வீணாக கழித்து விடாமல் பயனுள்ள வகையில் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய ஒரு வழியில் நம்முடைய நேரத்தை இந்த பள்ளியில் நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசல். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சில இடங்களை அவன் விரும்பலாம். அவனுக்கு விருப்பமான பல்வேறு இடங்கள் இருக்கலாம். விளையாட்டு மைதானங்கள், இயற்கை காட்சிகள், பொழுதுபோக்கு சாதனங்கள் அல்லது தொலைக்காட்சிகள், இப்படி பல்வேறு விஷயங்களில் மனிதன் தன்னுடைய நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம், அவனுக்கு பிடித்தமான இடம் என்றால் அது பள்ளிவாசல். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம் பள்ளிவாசல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இங்கே பேசப்படுகின்ற விஷயம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை. வீணானதையோ தேவையற்றதையோ நாம் இங்கே பேசவில்லை. அதை கேட்பதற்காக இங்கே நாம் குழும்பவும் இல்லை. நாம் ஒன்று சேர்ந்திருப்பதின் நோக்கம் என்ன? மார்க்கத்தை நாம் பேச வேண்டும், கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய ரசூலின் வார்த்தைகளை நாம் செவியுற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எனவே இந்த சபையில் மனிதர்கள் மட்டும் அமர்ந்திருப்பதில்லை. மனிதர்கள், நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடியது மனிதர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு சபையில் உச்சரிக்கப்பட்டால், குர்ஆன் ஒரு சபையில் ஓதப்பட்டால், குர்ஆனுடைய கருத்துக்கள் ஒரு சபையில் ஒரு இடத்திலே பரிமாறப்பட்டால் அங்கே மனிதர்கள் மட்டும் அமர்வதில்லை. மனிதர்கள் என்றால் எல்லா மனிதர்களும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதர்கள் தான் இங்கே அமர்வார்கள். உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க. இதே இது எத்தனையோ வீணான கேலியான தேவையில்லாத விஷயங்கள், அதற்கு அழைப்பு விட்டு பாருங்களேன், கூட்டம் அலமோதும். ஒன்றுமில்லாத நமக்கு கெடுதல் தரக்கூடிய விஷயங்களுக்கு அழைப்பு விட்டால் அதற்கு கூட்டம் அலைமோதும். வேறொன்றுமில்லை. நடிகர்கள் பாடகர்கள் வருகிறார்கள் என்று போட்டால் அதற்கு கூட்டம் அலைமோதும். அந்த இடத்த போய் பார்க்கறதுக்காக, அதில் கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கில் தங்களுடைய பணத்தை செலவு பண்ணி அடித்து மோதல், பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மனிதன் அங்கே போயிட்டு வருவான். ஆனால் இது நன்மையானதா? ஒரு நன்மையும் கிடையாது. அது கேடானது. ஆனால் மக்கள் அதுக்கு செலவு பண்ண தயாராக இருக்காங்க, அந்த இடத்துக்கு போக தயாராக இருக்காங்க. ஆனால் உண்மையில் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹமத்தும் நிறைந்த சபை என்றால் அது இந்த சபை தான். ஆனால் இங்கே மக்கள் அதிகமாக வரமாட்டாங்க. ஏன்னா இங்கே யார் வருவாங்க? ஈமான் உள்ளவங்க தான் வருவாங்க. இந்த சபைக்கு வந்தால் உலக ரீதியில் நன்மைகள் எதுவும் கிடைக்கிறதா நமக்கு தெரியலை. ஏதாவது பணம் தருவாங்களா? அல்லது ஏதாவது அறுசுவை உணவுகள் கொடுப்பார்களா? அதை எதிர்பார்த்து அதுக்காக யாரும் இங்கே வர்றது கிடையாது. இப்போ நாம் இங்கே எதுக்காக வரோம்? அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து வரோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ல, ஒரு இடத்திலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டு குர்ஆனுடைய கருத்துகள் பரிமாற்றி கொள்ளப்பட்டால் அங்கே அல்லாஹ்வுடைய சக்கீனத், அமைதி இறங்குகிறது. இப்போ அல்லாஹ்வுடைய அமைதி இறங்கக்கூடிய சபையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரஷியத்துஹுமுர் ரஹ்மா, கருணை அந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறது. நம்மை கருணை சூழ்ந்து கொள்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. நமக்கே தெரியாது. இதில் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, உணர முடியாது. ஆனால் நம்ம எல்லோருக்கும் ரஹ்மத்து தேவையா இல்லையா? ரஹ்மத் என்றால் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை, அது நமக்கு தேவை. அது நம்மை சூழ்ந்து கொள்கிறது. இப்போ இதனுடைய பயனை நம்ம எப்படியாவது பார்ப்போம். நிச்சயமா
அது எப்படி பார்ப்போம், எந்த ரூபத்தில் பார்ப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இதனுடைய நன்மையை அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு தருவான். இப்போ கருணை இறங்குகிறது. மக்கள் மட்டும் இந்த சபையில் அமர்வதில்லை, மலக்குமார்களும் மக்களுடன், இந்த நன்மக்களுடன் சேர்ந்து அமர்கிறார்கள். இப்போ நாம் உட்கார்ந்திருக்கக்கூடிய சபை எப்படிப்பட்ட சபை? மனிதர்கள் மட்டும் அமர்ந்திருக்கக்கூடிய சபை அல்ல, மலக்குகள் இங்கே இருக்கிறாங்க. மலக்குகளை எங்கே காட்டுங்கன்னு கேட்கக்கூடாது. மலக்குகள் நம்முடைய கண்களுக்கு தெரிய மாட்டாங்க. அது இல்முல் கைபு, மறைவாக நம்ம நம்ப வேண்டிய மலக்குகள் இருக்கிறாங்க. சில மலக்குமார்களுக்கு வேலையே என்ன தெரியுமா? அல்லாஹ் வச்சிருக்கான்ல, ஒவ்வொரு மலக்குக்கும் ஒவ்வொரு வேலை. சில மலக்குமார்களுக்கு சொர்க்கத்தில் வேலை, சில மலக்குமார்களுக்கு நரகத்தில் வேலை. என்ன வேலை? எவனையும் நரகத்தை விட்டு தப்பிக்க விடக்கூடாது. எவனாவது நரகத்தை விட்டு ஓடினானா அவனை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து மறுபடியும் தள்ளி விட்டுருவாங்க. நரகத்து காவலாளிகள். இப்போ நரகவாசிகளை வேதனை கொடுத்து தண்டிப்பதற்கு என்று சில வானவர்கள் அல்லாஹ் நியமிச்சிருக்கான். அது மாதிரி மலைகளுக்குன்னு சில வானவர்கள், மரங்களுக்கு, செடி கொடிகளுக்கு சில வானவர்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வார்த்தைகளை பதிவு செய்வதற்கு சில வானவர்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்பில் வானவர்களில் சில வானவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பணி என்ன தெரியுமா? இந்த பூமியில் அவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். எங்கெங்கெல்லாம் மக்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வை நினைக்கின்றார்கள், எங்கு மக்கள் பள்ளிவாசல்ல ஒன்று சேர்றாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தைகளை மக்கள் எங்கே பேசுகிறாங்க, எத்தனையோ கேளிக்கைகளில் கூட்டம் குழும்புது, வீணான காரியங்களில் கூட்டம் சேருது. ஆனால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த மஸ்ஜிதில் அல்லாஹ் விரும்பக்கூடிய அவனுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய போதனைகளை மக்கள் எங்கே நினைக்கிறாங்க, கேட்குறாங்க, செய்யமெடுக்கிறாங்க. இப்படின்னு சில மலக்குமார்கள் அதுக்குன்னே அல்லாஹ் வச்சிருக்காங்க. அவங்களுடைய வேலையே இந்த சபைகளை தேடி திருவது தான். வேறு எங்கேயும் போக மாட்டாங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்காவது பூமியில் அல்லாஹ்வை மக்கள் நினைவு கூறி கொண்டிருந்தால் இதை மலக்குமார்கள் பார்த்தவுடன் உடனே வந்துடுவாங்க. வந்து அவங்களும் நம்மோட சேர்ந்து உட்கார்ந்து நம்ம பேசுகிற விஷயத்தை அவங்களும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக மலக்குமார்களும் கேட்பாங்க, நம்மளை கவனிப்பாங்க. இந்த சபையில் யார் யார் வந்திருக்கா, எதை எதிர்பார்த்து வந்திருக்கா, அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்க நமக்காண்டி துவா செய்வாங்க. நம்ம அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக மலக்குகள் நமக்காண்டி துவா செய்வாங்க. யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, அவர் வேண்டக்கூடிய கருணையை நீ அவருக்கு கொடு. அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு சபையில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இந்த சபையில் இப்போது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும் நாம் கையேந்த வேண்டும். அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே நாம் கையேந்த வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். சூரத்துல் ஃபாத்திஹாவில் அடிக்கடி நாம் உச்சரிக்கக்கூடிய ஒரு ஆயத். யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இந்த வார்த்தையை கவனிங்க. அல்லாஹ் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை போதிக்கிறான். என்ன தெரியுமா? உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். உன்னையே வணங்குகிறோம், உன்னை வணங்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லலை, உன்னையே வணங்குகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நம்ம வணங்கக்கூடாது. அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அதான் உன்னையே. உன்னை வணங்குகிறோம்னு அல்லாஹ் சொல்லலை, உன்னையே வணங்குகிறோம், உன்னை மட்டும்தான் வணங்குகிறோம். இப்போ வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் நாம் செய்ய வேண்டியது. வையாக நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். அப்படின்னா இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? முழுக்க முழுக்க நாம உதவி தேடுவதற்கு தகுதியானவன் யார்? அல்லாஹுல் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா. ஏன்னா அவன்கிட்ட தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கு. இப்போ நம்ம யோசிக்கலாம், இப்போ நம்ம உலகத்தில் சில பேர்கிட்ட உதவி தேடுறோம் இல்லையா? நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போய் எனக்கு முடியலை, மருந்து மாத்திரையை கொடுங்கன்னு கேட்குறோம். அப்போ டாக்டர்கிட்ட போய் உதவி கேட்குறோமா இல்லையா? நமக்கு ஏதாவது பொருளாதார நெருக்கடி, நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்டையோ உடன் பிறந்தவர்கள்ட்டையோ கடன் கேட்குறோம். ஒரு 50,000 ரூபா கொடுங்க, ஒரு 2-3 மாதத்தில் திருப்பி தந்து கடன் வாங்குகிறோம். இப்போ மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் உதவி தேடுகின்றான்.
இன்னொரு சில படைப்புகளிடத்தில் அவன் உதவி தேடுகின்றான். அப்ப இதெல்லாம் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இஸ்லாம் நமக்கு சொல்கிறது, உலகத்தில் யாரு நமக்கு உதவி செஞ்சாலும் அல்லாஹ் அந்த நன்மை நமக்கு வர வேண்டும் என்று நாடினால்தான் அவர்களால் நமக்கு உதவி செய்ய முடியும். அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மை வரக்கூடாது என்று அவன் நாடிவிட்டால் இந்த உலகமே முயற்சி செய்தாலும் அந்த நன்மையை நமக்கு செய்ய முடியாது. எல்லா அதிகாரங்களும் யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்பணும்? சரி, டாக்டர் போய் உதவி தேடுறோம். டாக்டர் நினைச்சா நோயை நீக்கிடுவாரா? அல்லாஹ் நான்னா தானே நீக்குவாரு. நம்ம எப்படி நம்பணும்? ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஸ்லீம் எப்படி நம்பணும்? நம்ம அல்லாஹ்வை நம்புறோம், ஈமான் நிலந்தர கூட நிறைய பேர் என்ன செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தடம்புறது. ஆமா, டாக்டர் தான் அல்லான்றுவாங்க. சில பேர் என்ன, முஸ்லீம் அல்லாதவருடைய நம்பிக்கை அப்படித்தானே இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க, டாக்டரை பார்த்தா நீங்க தான் கடவுள் அப்படின்ட்டுருவாங்க. அப்ப அவங்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை அவ்வளவுதான். அவங்க யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாமே கடவுள். அப்படிங்கிறனால தான் கண்ணில் பார்க்கறது எல்லாத்தையும் கடவுளாக்கிட்டாங்க. ஒரு மரம் நமக்கு உதவி செய்யுது, இந்த மத கனியை கொடுக்குது, நிழலை கொடுக்குது, அதனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது, உண்மைதான். ஆனால் மனிதனிடத்தில் உள்ள ஒரு நோய் என்ன, ஒரு ஆள் நமக்கு ஒரு உதவி செஞ்சுட்டா ஒரு நன்மை கிடைச்சிருச்சுன்னா அதை இறைவனாக்கிடுவாங்க. அப்போ மரம் இறைவன். மரம் இன்னைக்கு வணங்கப்படுதா இல்லையா? மரத்தை மக்கள் வணங்குறாங்களா இல்லையா? இப்போ கல்லை வணங்குறாங்க, மலையை வணங்குறாங்க, மிருகங்களை வணங்குறாங்க, கொடிய வஸ்துக்களை வணங்க, பாம்பை வணங்குறாங்க. ஏன் பாம்பை வணங்குறாங்க? பயம். பாம்பை வணங்குனா பாம்பு நம்மளை கொத்தாது அப்படிங்கிற பயத்தில் பாம்பை வணங்குறாங்க. இப்படியெல்லாம் மனிதனுடைய பலகீனம் இருக்கிறது. யாராவது ஒரு ஆள் உதவி பண்ணிட்டாங்கன்னா மனுஷனை வணங்கிடுவாங்க. அரசியல்வாதி ஒரு ரோடு போட்டு கொடுத்துட்டான்னு வைங்களேன், நீ தான் கடவுள் அப்படின்ட்டுருவாங்க. அவனுக்கு ஒரு கோயிலை வச்சிருவாங்க. ஒரு சமூகத்துடைய ஒரு தலைவர் வந்து ஒரு சமூகத்துக்கு ஏதாவது நல்லதை பண்ணிட்டா, அவரை மூத்தா போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து அவருக்கு சிலையை வச்சு அவரை இறைவன் ஆக்கிடுவாங்க, நீ தான் கடவுள் அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி தான் வாகனத்தில் ஏறி போகிறாங்க, டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன ஃபீலிங் வருது? இந்த டிரைவர் தான் கடவுள் நினைக்கிறான். இப்படி அவனுடைய பலவீனமான ஈமான் இருக்கு. இப்போ டாக்டர் வைத்தியம் பண்ணிட்டாருன்னா அவர் நமக்கு கடவுள் ஆயிடுவார், ஏன்னா அவர் தான் நமக்கு நோயை நீக்கினார் அப்படின்னு நினைச்சிடறான். இப்போ மக்கள் இப்படி அறியாமையில் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நமக்கு, அல்லாஹ்வை எப்படி நம்ப சொல்றான்? எனக்கு உலகத்தில் யார் என்ன உதவி செஞ்சாலும் சரி, மனிதர்களால் சில நேரங்கள் உதவி வரும், சில நன்மைகள் எனக்கு ஏற்படும், அந்த நன்மைகளை அல்லாஹ் தான் எனக்கு கொடுக்குறான். எனக்கு டாக்டர் மருத்துவம் பண்ணி நோய் நீ சரியாகுதுன்னு சொன்னால் அல்லாஹ் தான் எனக்கு அந்த நிவாரணத்தை கொடுக்குறான். ஏன்னா எத்தனையோ நோய்களை மருத்துவரால் செய்ய முடியலே, குணமாக்க முடியுதா? அவரே என்ன செய்ய, கையை விரிச்சிட்டு கடவுள்கிட்ட கேளுங்கிறார். சில நேரங்களில் நோய் திடீர்னு குணமாகுது, மருத்துவர்கிட்ட கேட்டால் அது தெரியலைங்கிறார். எப்படி குணமாச்சுன்னு உனக்கு தெரியலை, அது அவருக்கு புரியலை. அனைத்து நன்மைகளையும் தன் வசம் கொண்டவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ நம்ம அல்லாஹ்வை நம்புகிறோம்னா ஏதோ அல்லாங்கிறது ஒரு முஸ்லீம் கடவுள், இஸ்லாமிய கடவுள் அப்படி நம்பக்கூடாது. மற்றவங்கெல்லாம் எப்படி நம்புகிறாங்களோ அது மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லை. யார் மாதிரி நம்ம நம்பக்கூடாது. அல்லாஹ்வை நாம் உயர்வான இடத்துல வச்சு நம்பணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான்ல, வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி. யூதர்களை பற்றி சொல்கிறா, அவங்க அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கவில்லை, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி அவர்கள் நம்பவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நான் நம்புகிறேன், அல்லாஹ் தான் என்னை படைச்சவன் அப்படின்னு நான் நம்புனா எப்படி நம்பணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. தன்னுடன் இருந்த சிறுவனாக இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பார்த்து சொன்னாங்க, சிறுவனே, சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, சிறுவனே அறிந்துகொள், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்றாங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. யாரு? ஒரு ஆள் அல்ல, 2 பேரும் கிடையாது, இந்த உலகமே சேருது உனக்கு நல்லது செய்யறதுக்காண்டி. அவங்களால உனக்கு நல்லது செஞ்சிட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு எந்த நன்மை வர வேண்டும் என்று நாடி இருக்கிறான்,
விதித்திருக்கிறானோ அந்த நன்மையைத்தான் அவங்களால செய்ய முடியும். அவங்க செய்ய முடியும். அல்லாஹ் எதை முடிவு செஞ்சானோ அந்த நன்மையைத்தான் உனக்கு அவங்க செய்ய முடியுமே தவிர அல்லாஹ் உனக்கு விதிக்காத எந்த ஒரு நன்மையையும் அவர்கள் உனக்கு செய்ய முடியாது. இப்படி நம்புறோமா அல்லாஹ்வை? நாம நம்புறோம். நீங்க மனசு வச்சா அவ்வளவுதான். எப்படி நம்ம பேச, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு, அவ்வளவுதான். நீங்க ஓகே சொன்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களை மீறி ஏதாவது நடக்குமா? இப்படி எல்லாம் நம்ம பிற மனிதர்கள் விஷயத்தில் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். இப்ப நாம எப்படி நம்பணும்? இவரா அல்லாஹ் ஒரு காரணமாக்கியிருக்கான். அல்லாஹ் நாடுனாதான் இவரால் நமக்கு நன்மை செய்ய முடியும். அல்லாஹ் நினைத்தால் இவரால் நமக்கு நன்மை செய்ய முடியாது. இவரை இயக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அப்ப நம்ம எந்த ஒரு சூழலிலும் படைப்பாளனை விட்டு படைப்பிடங்கள் மீது நமக்கு நம்பிக்கை போகக்கூடாது. படைப்பிடங்களால நமக்கு நன்மை வந்தாலும் கூட நாம் என்ன செய்யக்கூடாது? படைப்பிடங்களை நாம் சார்ந்து விடக்கூடாது. இப்ப பாம்பை பார்த்து ஏன் மனுஷன் பாம்பை வணங்குறான்? மிருகங்களை ஏன் வணங்குறான்? பயம். நிறைய பேர் பேயை பேய்ங்கிறது ஒன்று கிடையாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேய்கள் எல்லாம் வணங்கப்படுகிறது. ஏன்னா பயம். பேய் நம்ம என்ன செய்ய ஏதாவது ஒன்று பண்ணிடும். இந்த பயத்தினால தான் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனிதர்களையும் சிலைகளையும் அங்கங்கே உருவாக்கி வச்சு இவங்களாம் நம்மளை பாதுகாப்பாங்க, நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கெடுதி செய்ய முடியும். கெடுதலை பண்ணுறான். அந்த கெடுதலை கூட நாம் எப்படி நம்பணும்? இவன் அவ்வளவுதான், இவன் நம்மளை கொன்றுவான், இவன் நம்மளை குத்திடுவான், இவன் நமக்கு சூழ்ச்சி பண்ணிடுவான், இவன் நம்ம கதையை முடிச்சிடுவான். இப்படி நாம நம்பலாமா? ஒரு மனிதன் நமக்கு மிகப்பெரிய கெடுதியை கொடுத்துட்டு இருக்கிறான், அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான், அப்படிப்பட்டவன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா, நம்பலாமா? ஆனா இன்னைக்கு நமக்கு மனசுல அப்படிலாம் எண்ணங்கள் வருது. ஒரு மனுஷன் மிகப்பெரிய தீய சக்தியா இருந்தான்னா அவன் நினைச்சதெல்லாம் செய்வான். அவனை பார்த்தா ஒரு பயம், அவனை பார்த்தா ஒரு நடுக்கம் ஏன் வருது? இஸ்லாம் என்ன சொல்லுது? தீமைகளை நம்ம எப்படி நம்பணும்? இந்த உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதல் செய்ய நினைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் உள்ள அவ்வளோ பேர் சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதல் செய்ய நினைக்கிறாங்க. இப்போ உலகமே சேருதுன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு சூழ்ச்சியா இருக்கு. அவங்களால உனக்கு கெடுதல் பண்ணிட முடியுமா? நீ எப்படி நம்பணும்? அல்லாஹ்வை எப்படி நம்பணும்? அல்லாஹ் அவங்களால எனக்கு கெடுதல் செய்யணும்னு அவன் நாடுனா, எந்த கெடுதலை செய்யணும்னு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அந்த கெடுதலை தான் அவங்களால செய்ய முடியும். அல்லாஹ் நாடலையா, உலகமே சேர்ந்தாலும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உலகமே சேர்ந்தாலும் செய்ய முடியாதா? ஆமா, செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் தான் செய்ய முடியும். அப்ப இப்படி நம்ம நம்பணும்னா நம்முடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க யார் மேல இருக்கும்? அல்லாஹ் மேல தானே நம்பிக்கை இருக்கு நமக்கு. நம்ம யாரை கண்டு பயப்படுவோம்? யாரிடத்தில் நம்ம அடிபடிஞ்சு போவோம்? இந்த படைப்பிடங்களை கண்டு நாம் அஞ்சுவோமா? அஞ்ச மாட்டோம். இந்த படைப்பிடங்கள் மீது உள்ள பயத்தினால நம்முடைய ஈமான் குறையுமா? குறையாது. இந்த படைப்பிடங்களுடைய அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை ஆசை கொண்டு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய ஆசை நமக்கு குறையுமான்னு கேட்டா குறையாது. அல்லாஹ்வை நம்ம அப்படித்தான் நம்பணும். குர்ஆன் எடுத்து பாருங்க, பல நபிமார்களுடைய வரலாறு, வாழ்க்கை எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான். அந்த வரலாறு, வாழ்க்கை எல்லாமே நமக்கு சொல்லக்கூடிய உண்மை என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்பணும். நம்ம உதவி கேட்குறோம். எப்படி உதவி கேட்குறோம்? நடக்க சாத்தியமான விஷயங்கள்ல அதில் நமக்கு நம்பிக்கை வருது, அல்லாட்ட கேட்கணும்னு. ஆனால் நடக்க சாத்தியம் இல்லைன்னு உலகம் சொல்லிட்டா அவ்வளவுதான். இனிமேல் என்ன அல்லாட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? அது நடக்க சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துடும். அப்படி நம்ம அல்லாஹ்வை நம்பக்கூடாது. மனிதர்கள் விஷயத்தில் நம்ம அப்படி நினைக்கலாம். ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்குறோம்னா அவரால் இதை கொடுக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா, அது அவருக்கு இயலுமா, இயலாதா, முடியும்னா கேட்போம். அவருக்கு முடியாத விஷயத்தை அவர்கிட்ட போய் கேட்டு என்ன அர்த்தம்? இப்படின்னு மனிதர்கள் விஷயத்தில் நம்ம யோசிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இப்படித்தான் நம்ம யோசிப்போம். இப்படித்தான் நம்ம அல்லாட்டையும் கையேந்துவோம்னு சொன்னால் நம்ம அல்லாஹ்வை சரியாக நம்ப. அப்போ அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்பணும்? அவனுடைய குதிரத்தை, குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க்,
அனைத்து அதிகாரங்களையும் தன்வசம் கொண்டவனே. துத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியோருக்கு அந்த அதிகாரத்தை வழங்குகிறாய். துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, நீ நாடியோரை வலுப்படுத்துகிறாய், நீ நாடியோரை இழிவுபடுத்துகிறாய். நம்முடைய நம்பிக்கை என்ன? இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய தீய சக்திகள் இருக்கு. இஸ்ரேல் பார்க்குறோமா இல்லையா? காசா மக்களை குண்டு போட்டு கொண்டுகிட்டே இருக்கிறான். நம்முடைய நம்பிக்கை என்ன? அவன் அல்லாவுக்கு எதிராக போறானா? அல்லாவுக்கு எதிராக தான் போறான். ஆனால் இவனை அல்லாஹ் விட்டு பிடிச்சிருக்கான். இவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவன் யாரு? அல்லாவை மீறி அவன் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் தான் என்ன செய்யறானா? விட்டு பிடிக்கிறான். அல்லாஹ் நினைச்சா ஒரு பூகம்பத்தை விட்டு இஸ்ரேல் அழிக்க முடியாதா? ஃபிரௌன் அழிச்சானே, இந்த இவன் அழிக்க முடியாதா? எத்தனையோ ஆது சமூக கூட்டத்தார் அழிச்சாங்க, இவங்களை அழிக்க முடியாதா? இது நமக்கு தான் ஒரு முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லாவுக்கு இது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ பண்றத பண்ணு, எவ்வளவு காலத்துக்கு நீ பண்ணுவ பார்ப்போம் அப்படின்னு அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான். இப்போ நாம நம்பிக்கை எப்படி இருக்கணும்? இப்படிதான் நம்பணும். ஒரு அநியாயக்காரன் அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், அழிச்சாட்டியம் பண்றான். இப்போ அல்லாவுக்கு மாற்றி இப்படி பண்றானே, அல்லாவும் எதிர்த்து இவன் செய்கிறானே அப்படின்னு அல்லாஹ் மேலே நமக்கு எதிராக நம்பிக்கை வரக்கூடாது. அல்லாஹ் தான் இவனை விட்டு பிடிக்கிறான். அல்லாஹ் நாடாடினா அவன் இவ்வளவு காரியங்களை செய்ய முடியாது. அல்லாஹ் அவகாசத்தை கொடுக்குறான். இப்போ அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவை அப்படி நம்பக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம ஆசைப்படும் போது, நம்முடைய தேவைகளை கேட்கும்போது சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்கவே கூடாது. நமக்கு சாத்தியமே இல்லாமல் தெரிஞ்சாலும் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு தான் இருக்கணும். நபிமார்கள் அப்படி தான் கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, முழு நம்பிக்கை வச்சு கேட்டாங்க. ஒவ்வொரு நபியை பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்து பாருங்க. நெருப்பில் பிடிச்சி மக்கள் தள்ளுறாங்க. நெருப்பு என்ன செய்யும்? மனிதனை கருக்கும். மனிதனை கருக்கக்கூடியதான நெருப்பு, அதான் நெருப்புடைய இயல்பு. இப்போ அவங்களுக்கு தப்பிக்க வழியே தெரியலை. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்ட்ட என்ன உதவி தந்தாங்க? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதும், அவனே சிறந்த பொறுப்பாளன். இந்த வார்த்தையை சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காப்பாற்றுவான் என்பது தெரியும். அல்லாஹ்ட்ட நம்ம உதவி கேட்போம், அல்லாஹ் காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொல்றாங்க. இல்லைன்னா அல்லாஹ்வே என்னை கைவிட்டுட்டியே, மக்கள் எல்லாம் பாரு என்ன நெருப்பில் தள்ள போறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். ஆனால் அவங்க நபி, அல்லாஹ் விரும்பிய அடியார், அல்லாஹ்வை உறுதியாக நம்பியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட வரல. அவங்க என்ன, அல்லாஹ் எனக்கு போதும், அவன் நினைச்சா அவன் நினைச்சதை எப்படி வேணாலும் செய்வான், எப்படி வேணாலும் என்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிற உறுதியாக நம்பிக்கை. ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது என்ன? நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிறான். யானார், நெருப்பே, கூனி பருதம் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாகவும் சாந்தியாகவும் மாறிவிடு. குளிர்ச்சியாகவும் இருக்கணும், இதமாகவும் இருக்கணும். சில குளிர்ச்சி இருக்குல்ல, அதை நம்ம தாங்க முடியாது, அதுவே நமக்கு நோவினியா இருக்கும். குளிர்ச்சி ரொம்ப கடும் குளிராக இருந்துச்சுன்னா நமக்கு அது குளிர்ச்சியா இருந்தாலும் அது நமக்கு பிடிக்காது. அப்புறம் அந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம சொற்று போடணும், நெருப்பை மூட்டணும், சூடாக குடிக்கணும், சுடுதண்ணியை எடுத்து பயன்படுத்தணும். இப்படியெல்லாம் நிலைமை மாறி போயிடும் அதிகமான குளிர் வரும்போது. அதிக குளிரும் இல்லாமல் மிதமான குளிர், ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய குளிராக நெருப்பை மாத்திரம் அல்ல, நெருப்பை மாத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு நம்ம போடுறோமே இந்த ஏசி ஈசி எல்லாமே நெருப்பு தானே, கேஸ் தானே, அது அப்படி குளிர்ச்சியாக நமக்கு வருது. பெட்ரோல் தானே நமக்கு இந்த இதை கொடுக்குது, ஏசியை கொடுக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னைக்கு என்ன செஞ்சான்? நெருப்பை குளிர்ச்சியாக மாற்றலாம். இப்போ இப்ராஹிம் நபிக்கு அதெல்லாம் தெரியாது. நெருப்பு குளிர்ச்சியாக மாறுமா அதெல்லாம் தெரியாது. அல்லாஹ் நினைச்சா முடியும். ஏன்னா ஒரு நெருப்புக்கு சுடக்கூடிய தன்மையை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இதை நம்ம நம்பணும். நெருப்பு பட்டா சுற்றும், நெருப்பு பட்டா சுடும். அல்லாஹ் நானா தானே சுடும். அந்த நெருப்புக்கு அந்த தன்மையை கொடுத்தவன் யாரு? அல்லாஹ் தானே. அப்போ அவன் நினைச்சா ஏன் அந்த தன்மையை மாற்ற முடியாது? இப்போ உலகம் பார்க்கும், நெருப்பு சுடத்தான் செய்யும், நெருப்பு பட்டா அதை எரிஞ்சிடும், அதை அழிச்சிடும். இதுதான் நம்பிக்கை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நம்மளை நம்ப சொல்றான்? அல்லாஹ் நினைச்சா எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுவான். நமக்கு உலகத்தில் என்ன தெரியுதோ அதுக்கு மாற்றமே அப்படி உல்டாவா கூட அல்லாஹ் மாற்றிடுவான்.
மாற்றி நமக்கு உதவி செய்வோம். இப்போ நம்ம அல்லாவை அப்படி நம்பணும். இப்ராஹிம் நபி நம்பின மாதிரி. காபத்துல்லாவில் மனைவி மக்களை கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அல்லாவுடைய கட்டளை வந்தது. இன்னைக்கு காபத்துல்லாவை விட்டுட்டு வந்தோம்னா பிரச்சனை இல்லை, நம்ம மனைவி மக்கள் நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே சாப்பாடு ஈப்பாடு எல்லாமே கிடைக்குது. பணமே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. அரமுக்குள்ள பேர்ச்சம்பளம் தண்ணியாவது இருக்குது, செத்துற மாட்டாங்க. எல்லாரும் அங்கே போக ஆசைப்படுறோம். ஆனால் அங்கே விசா தராமல் நம்மளுக்கு திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. இப்படி தான் சூழ்நிலை. ஆனால் அன்னைக்கு பாலைவன பூமி, ஆள் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, உண்ண உணவு இல்லை, வனாந்தரம், கல்லும் முள்ளும் உள்ள ஒரு மலை மேடு காபத்துல்லா. அன்னைக்கு மனைவி மக்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்தா கிட்டத்தட்ட தற்கொலை பண்ணுறதுக்கு சமம். அப்படிதான் மனசு சொல்லும். உன் மனைவி மக்கள் இந்த இடத்துல கொண்டு போய் விடுறியே, அவங்கள சாகடிக்க போறியா அப்படின்னு மனசு சொல்லும். ஆனால் இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சாங்க. இது அல்லாஹ் தானே சொல்கிறான், மனைவி மக்களை கொண்டு போய் விட சொல்லி அவன் பார்த்து கொள்வான். நிச்சயமாக நம்முடைய மனைவி மக்களுக்கு ஒன்று வர அல்லாட்ட கையேந்துனாங்க. யா அல்லாஹ், இந்த இடத்துக்கு மக்கள் எல்லாம் வரணும், இந்த இடத்துல எல்லா கனி வர்க்கங்களையும் நீ கொண்டு வா யா அல்லாஹ், மக்களுடைய உள்ளங்கள் இந்த இடத்தை நோக்கி ஈர்க்க வேண்டும். இப்படியெல்லாம் அல்லாட்ட துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அப்படியே மாத்தினானா இல்லையா? அன்னைக்கு கேட்ட துவா. அப்போ துவானா என்ன? அல்லாட்ட உதவி தர்றதுன்னா என்ன? சாத்தியமான விஷயங்களாக இருந்தால் மட்டும் அல்லாட்ட கேட்குறதா? இல்லை, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம நம்பிக்கையோடு கேட்கணும். அல்லாஹ் நினைத்தால் வனாந்திரத்தையும் மக்கள் குடும்பக்கூடிய நகரமாக மாற்றுவோம். உலகத்திலே அப்படி ஒரு நகரம் மக்கமா நகரத்தை போன்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. உலகத்தில் ஏதாவது உண்டா? லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து கலையக்கூடிய இடம் உலகத்தில் ஒரு இடம் உண்டா என்றால் மக்கா நகருக்கு, ஹரமுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அப்ப இதெல்லாம் யாருடைய துவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா தானே. அப்ப அந்த துவாவில் அவங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய குத்ரத்தின் மீது, அவனுடைய ஆற்றல்களின் மீது. இதை நம்பணும். ஆனால் இன்னைக்கு என்ன, நம்ம ரொம்ப பலகீனம். இந்த அளவுக்கு அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய இந்த அளப்பெரிய நம்பிக்கையை அற்ப படைப்பினங்கள் மீது வச்சிடறோம். ஒரு நோய் வந்துருச்சா உடனே என்ன, அல்லாஹ்வை நம்ம நம்புவோம், அல்லாஹ்ட்ட போய் கேட்போமே, தொழுவோமே, அல்லாஹ்ட்ட கையேந்துவோமே. நம்மளை படைச்சு என்ன படைச்ச ரப்பு என்கிட்ட பேச மாட்டானா? என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய அழுகையை, அவன் அழுகுரலை செவிமடுக்க மாட்டானா? அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் தானே. அவனை போன்ற கருணை யாராவது காட்ட முடியுமா? அவனை போன்ற கவனிப்பை, கண்காணிப்பை என் மீது வேறு யாராவது செலுத்த முடியுமா? நமக்கு கவலை வந்தா நம்ம உடனே யாரிடம் மனிதர்கள் உதவி செய்யலாம், செய்யாமலும் போகலாம். நமக்கு கேட்கக்கூடிய உதவி அவங்களுக்கு செய்ய முடியலாம், முடியாமலும் போகலாம். ஆனா நம்மளை படைச்சவன் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் உள்ளவன் இல்லையா? அவன் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை செய்ய சக்தி உள்ளவன் இல்லையா? அவன் உடனே நம்ம கேட்கணும். அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நம்ம கையேந்தணும், அவனை நாடணும் என்ற சிந்தனை நமக்கு வந்தா நம்ம ஈமான். யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கோ அவங்களெல்லாம் நாடுறோம். ஒரு விஷயம் நமக்கு செய்யணுமா, உடனே முதலமைச்சர்கிட்ட போய் கேட்போம். முதலமைச்சர் தானே அவர் அதிகாரத்தில் இருக்காரு. முதலமைச்சரை போய் பார்க்க முடியுமா? அல்லது ஒரு மந்திரியை பார்க்க முடியுமா? ஒரு எம்எல்ஏவை பார்க்க முடியுமா? ஒரு எம்பியை பார்க்க முடியுமா? அல்லது ஒரு வார்டு கவுன்சிலரை பார்க்க முடியுமா? அல்லது நம்முடைய பக்கத்து வீட்டுக்கார நண்பர்கள்ட்ட போய் கேட்கும். இப்படியெல்லாம் நமக்கு சிந்தனை வருதே. நமக்கு என்ன சிந்தனை வரும்? நமக்கு இப்போ தேவை, யா அல்லாஹ் என்னை படைச்சவனே, நான் ஓன்ட்ட கேட்குறேன், யா அல்லாஹ் நீ கொடுடா அல்லாஹ் என்று ரப்புல் ஆலமீனை முதலில் நாட வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு எத்தனை பேருக்கு வருகிறது? எந்த ஒரு தேவை வந்தாலும் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குறோமா? இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை இருக்கு. தேவையில்லாத மனிதர்கள் உலகத்தில் யாராவது உண்டா? தேவையில்லாமல் யாராவது இருக்கிறோமா? இல்லை, தேவை இருக்குது. அந்த தேவையை நாடி நம்ம செல்றோம், போறோம். இது அல்லாஹ் காரணமாக்கியிருக்கான். இங்கே போனால் நம்முடைய தேவை நிறைவேறும், அங்கே போனால் தேவை நிறைவேறும். அதனால நம்ம முயற்சி செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதை நோக்கியே ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அப்படி ஓடுற நேரத்தில் யா அல்லாஹ் உன் கையில் தான் எல்லாமே இருக்கு, நீ தான் ஆக மிகப்பெரியவன். இந்த தேவைக்காண்டி போகிறேன், என்னுடைய நாட்டத்தை நிறைவேற்று, எனக்கு அந்த காரியத்தை இலகுவாக்கி கொடு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, என் இரட்சகனே என் காரியத்தை இலகுபடுத்தி கொடு, என் காரியத்தை இலகுபடுத்தி கொடு.
இப்போ ஒரு காரியத்துக்காக போகிறோம், ஒரு வியாபாரத்துக்கு போகிறோம், யா அல்லாஹ் இந்த வியாபாரத்தில் லாபத்தை கொடு, நஷ்டங்கள் இல்லாமல் அழிவு இல்லாமல் காப்பாற்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை என்ன? வீட்டை விட்டு வெளியே போனாலே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு வெளியே போகிறேன். வாகனத்தில் ஏறினா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு. அவர் ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ்வை சார்ந்தே இருந்தது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டே இருந்தது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்ம காரண காரியங்களை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருப்போம், காரண காரியங்களை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ்வை நம்ம உறுதியாக நம்பணும். நபிமார்கள் நம்பியது போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எப்படி உதவி செஞ்ச, அல்லாஹ்வுடைய உதவியே வேற மாதிரி இருக்கும். அவம்மா உதவி பண்ற மாதிரி யாரும் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம்னா என்ன அர்த்தம்? நீ செய்யற மாதிரி உதவியை யாராலும் செய்ய முடியாது எனக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் உதவி பண்ணான். எப்படி உதவி பண்ணான்? ஃபிரௌன் கொடுங்கோல மன்னன், கையில் ஆயுதம், படை வலிமை, பின்னால் போர் தடவாளங்கள் இருக்கிறது. இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே இல்லை, ஆயுதமும் இல்லை. அவருடன் உள்ளவர்களுக்கு சாதாரண பாமரர்கள், பொதுமக்கள். இப்போ எவ்வளவு வலிமை இல்லாமல் பலவீனம். அல்லாஹ் என்ன செஞ்சா? அப்படி மாத்தினானா இல்லையா? அந்த ஃபிரௌனையும் அவனுடைய படை பட்டாளத்தையும் கடல்ல மூழ்கடிச்சான். கடலை அல்லாஹ் ரெண்டா பிளந்தான். கடல் பிளக்குமா? நமக்கு கடலை பிளக்க சக்தி இருக்கா? நமக்கு அந்த சக்தி இருக்காங்க? இல்லை. கடலை படைச்சவன் யார்? அல்லாஹ் தானே. அதை நம்ம உண்மையா நம்பி இருந்தா, அல்லாஹ் நினைச்சா எப்படி எனக்கு வழி பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தானே கேட்டாங்க. ஃபிரௌன் இருந்து தப்பிச்சு ஓடி வர்றாங்க, முன்னாடி கடல் வந்துருது. கூட இருந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இன்னால முதுரக்கூன், மூசாவை நாம் மாட்டிக்கொண்டோம், தப்பிக்க வழி இல்லை. அறியாத மக்கள், அந்த அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை இல்லாத மக்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா, இல்லை, இன்ன மஅய ரப்பி, என்னுடன் என்னுடைய இரட்சகன் இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு நேரான வழியை காட்டுவான். அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் காப்பாற்றுவான். தப்பிக்கிற வழி நமக்கு தெரியாம இருக்கலாம், எப்படி தப்பிப்போம் என்பதை நாம் அறியாம இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். அல்லாஹ் இருக்கான் என் கூட. இதுதான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்முடைய உள்ளங்களில் இருக்கிறதா? நம்முடைய துவாக்களில் இருக்கிறதா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். கடைசியில் அல்லாஹ் என்ன செஞ்சான்? கடலை பாதையை ஏற்படுத்துறான். கடல் ரெண்டா பிளக்குது, தண்ணீர் சுவர் போல எழுந்து நிற்கிறது. யாருக்கு முடியும்? தண்ணியை தூக்கி நிப்பாட்ட முடியுமா? எனக்கு முடியுமா? உனக்கு முடியுமா? யாருக்கு முடியும்? தண்ணீரை நிப்பாட்டுவதற்கு, கடலிலே பாதையை ஏற்படுத்துவதற்கு அந்த கடலை படைத்த ரப்புல் ஆலமீனால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவன் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன். அவனுக்கும் நமக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன? அவனை விட்டு விட்டு படைப்பிடங்களை நாம் சார்ந்து இருக்கின்றோம். படைப்பிடங்களிடத்தில் நம்ம முயற்சி செய்யலாம், ஆனால் நம்ம யாரை சார்ந்து இருக்கணும்? அல்லாஹ் சார்ந்து இருக்கணும். இந்த உலகத்தில் சில காரியங்களை அல்லாஹ் காரணங்களாக வச்சிருக்கிறான். மனிதர்களை சில காரணமாக வச்சிருக்கிறான், சில விலங்குகளை காரணமாக வச்சிருக்கான், வாகனத்தை ஒரு காரணமாக வச்சிருக்கான். ஒரு ஊருக்கு போகிறோம், வாகனத்தில் ஏறி தான் போகிறோம். இப்போ வாகனங்கிறது ஒரு காரணம். ஆனால் இந்த வாகனத்தை கொடுத்தவன் யார்? அல்லாஹ்ங்கிற நம்பிக்கை தான் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்வின் மீது நமக்கு உறுதியான நம்பிக்கை வர வேண்டும். அதே மாதிரி தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நோயை கொடுத்துருந்தான். நோயினா என்ன நோய்? சாதாரண நோய் அல்ல. அவருடைய உடல் முழுவதும் புண் நோய். எந்த அளவுக்கு? அந்த நோயினால் ஊர் மக்கள் அனைவரும் அவரை விட்டு விலகிட்டாங்க. அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். அவ்வளவு கொடிய ஒரு நோய். அது ஒரு நாள் இல்லை, இரு நாள் இல்லை, பல வருடங்கள். அல்ல பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நோய் பல வருடங்கள் அந்த நபிக்கு இருந்துச்சு.
அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நோயை கொடுக்கல. பிற மக்கள் அருவருப்பாக நினைச்சு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நோய் பல வருடங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்துச்சு. இப்படி ஒரு நோய் இருந்தால் நம்ம உடனே என்ன செய்வோம்? பேச்சு வந்துடும். என்ன பாவத்தை பண்ணானோ இப்படி கஷ்டப்படுறான். அறியாத மக்கள், மார்க்க அறிவில்லாத மக்கள் இப்படி பேசுவாங்க. ஒரு மனுஷன் கண்ணாடி போட்டால் கூட குத்தம் சொல்கிறாங்க. ஒரு பையன் கண்ணாடி போட்டுட்டா என்ன பாவம் பண்ணானோ, இங்க பாருங்க கண்ணாடி போட்டுட்டான். என்ன அறியாமை? பாவம் செஞ்சாதான் இந்த உலகத்தில் நமக்கு துன்பம் வருமா? இல்லையே. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு விரும்பிய அடியார், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார். அவர் பாவம் செஞ்சதுனால அல்லாஹ் அவருக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தானா? இல்லை. அவர் அல்லாஹ்வுக்கு நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார், நல்லடியாராக தான் இருந்தார். அவருடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்த நினைச்சான். அவர் உலக மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக காட்ட நினைச்சான். அவருடைய ஈமான அல்லாஹ் சோதிச்சான். அந்த ஈமானுடைய வலிமையை அவர் உறுதிப்படுத்தி வெளிப்படுத்தினார். அதுக்காகத்தான் அந்த நோய், இவ்வளவு நீண்ட காலம் இந்த நோய் இருந்துச்சு. சில பேர் பேசக்கூட செஞ்சாங்க, அய்யூப் என்ன பாவத்தை பண்ணாரோ இந்த நோய் இத்தனை வருஷமா அவரை போட்டு வாட்டி எடுக்குது, வதக்கி எடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய காதுக்கும் இப்படி வந்துச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதெல்லாம் பொருட்படுத்த இல்லையே, நான் அறிந்தவரை அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நான் செய்யலையே. இப்படித்தான் அவர்களுடைய உண்மை அப்படிதான் இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நேசிச்சா சோதிப்பான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு நோய் வந்துருச்சு, என் வீட்டில் எனக்கு விருப்பமானவங்க மௌத்தா போயிட்டாங்க, அத்தாவோ அம்மாவோ அல்லது பிள்ளைகளோ. துன்பங்கள் பல விதங்களில் வரும். சில பேருக்கு பொருளாதாரத்தில் இருக்காது, ஏழ்மையாக இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் என்னையே இப்படி கஷ்டப்படுத்துகிறான். உலகத்தில் எத்தனையோ பேர் காரு பங்களான்னு சொகுசாக இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அன்றாட சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, ஒரு சொந்த வீடு இல்லை, பெரிய அளவுக்கு பணம் இல்லை. இப்படின்னு அல்லாஹ் எங்களை இந்த நிலைக்கு வச்சுருக்கானே இப்படின்னு ஒரு வார்த்தை வரதை நம்ம பார்க்குறோம். இத்தனை பேர் நோய் நொடியோடு ஆஸ்பத்திரியில் சீரழிகிறாங்க, கஷ்டப்படுறான். அந்த நோய் நொடி உனக்கு இருக்குதான், அதை பார்க்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் கடன் வாங்கி கோடிக்கணக்கில் பணக்காரனாக இருப்பான், கோடீஸ்வரனாக இருப்பான், பல பங்களா இருக்கும். ஆனால் அவனுக்கு வெவ்வேறு சில பிரச்சனைகளில் தாங்கி கொள்ள முடியும், தூக்கு மாட்டி செத்துடுறானே, அது மாதிரி உனக்கு கஷ்டம் இருக்கா? இருக்காது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு மேலே உள்ளவங்களை பார்க்கறோம். ஆனால் நமக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த கண் இல்லாமல் உலகத்தை வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர், இந்த கை இல்லாமல் உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர், இந்த கால் இல்லாமல் உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர், உருவம் சிதைந்து மருத்துவம் செய்து கொண்டே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அல்லாஹ் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறானா, அது செல்வத்திலேயோ அல்லது உடல் ரீதியிலேயோ நோய் ரீதியிலேயோ அல்லது குடும்பத்தில் சில பேர் சரியாக இருக்க மாட்டான். தாய் தகப்பன் சரியாக இருப்பாங்க, பிள்ளைங்க சரியாக இருக்காது. நல்ல தாய் தகப்பனுக்கு மோசமான பிள்ளைங்க வந்திருப்பாங்க. இந்த பிள்ளைகளால் தாயும் தகப்பனும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்போ இப்படி ஒரு சோதனை. சில பேருக்கு கணவனால் சோதனை, மனைவி நல்ல மனைவியாக இருப்பாங்க, கணவன் சரியாக அமைஞ்சிருக்க மாட்டான், கணவனால் சோதனை. சில பேருக்கு மனைவியால் சோதனை, கணவன் விரும்பியபடி மனைவி இருக்கிற மாட்டான், தீய மனைவியாக இருக்கிறனால அந்த கணவனுக்கு அவள் துன்பத்தை தரக்கூடியவளாக, கணவனை நோவினை செய்யக்கூடியவளாகவே இருப்பாள். சிலது பெற்றோர்கள் சோதனை, பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, தாய் தந்து சரியில்லை, அதனால பெற்றோர்களுக்கு கஷ்டம் இருக்குது, குழந்தைகளுக்கு கஷ்டம் வரும். இப்படி சோதனை இல்லாத யாராவது உண்டா? எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இந்த துன்பங்கள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை குறை சொல்கிறோம். அல்லாஹ் என்னையே கஷ்டப்படுத்துகிறான். கஷ்டப்படுத்துறதுக்கு தான் நம்ம படைச்சான். இந்த உலகத்தில் நம்ம வந்தது எதுக்கு? இந்த உலகம்ங்கிறது இதோட வாழ்க்கை முடிஞ்சிருமா? இதுக்கப்புறம் தாங்க வாழ்க்கையே இருக்கு. மறு உலக வாழ்க்கையில் நமக்கு சொர்க்கமா நரகமா அதை முடிவு பண்ணுறதுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மளை சோதிக்கணும். இந்த உலகம் சோதனை கூட. பரீட்சை எழுத வந்திருக்கோம். இப்போ பரீட்சையில் கேள்வி கேட்பாங்க, சோதிப்பாங்க, இவன் படிச்சிருக்கானா இல்லையா அப்படின்னு இருக்கும். நிறைய பேருக்கு பரீட்சைனாலே ஒரு அலறலாகவும் கஷ்டமாகவும் இருக்குதா இல்லையா, அதை தாங்கி கொள்ள முடியலை. பரீட்சைன்னு சொன்னால் வராமல் ஓடிடுறாங்க. ஏன்னா அந்த சோதனைக்கு நான் தயார் இல்லைன்னு. இந்த உலக வாழ்க்கை என்பது பரீட்சை, இது ஒரு சோதனை. அல்லாஹ் நம்மளை சோதிப்பான். அப்போ யாரெல்லாம் என்னையே சோதிக்கிறேன், நான் தான் தொழுகிறேன், நான் தர்மம் பண்ணுறேன், நான் நல்லவனாக தானே இருக்கிறேன், என்ன ஏன்டா அல்லாஹ் சோதிக்கிற இப்படின்னு கேட்குறான்னா அவன் அல்லாஹ்வை நம்பலன்னு அர்த்தம்.
அல்லாஹ் உண்மையில நம்பி இருந்தா சோதிக்கிறதுக்கு தானே அவன் நம்மளை படைச்சிருக்கான். அப்ப நம்ம ஈமானை அவன் பார்க்கறான். நான் எல்லாம் ஈமான்ல உறுதியா இருப்பேன், துன்பத்திலையும் உன்னை நான் இழித்து பேச மாட்டேன், உன் மீது நான் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பேன், உன்னுடைய கலாக்கதரை நான் ஏற்றுக்கொள்வேன், மறு உலக வாழ்வில் இதற்குரிய நன்மை உண்டு என்று நான் துன்பத்தை சகித்துக் கொள்வேன். இப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அன்னி மஸ்ஸனியத்துர், யா அல்லாஹ் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, நோய் ஏற்பட்டு விட்டது. அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் நீ. உன்னை யாரும் கருணையில் மிஞ்சி விட முடியாது, உன்னை யாரும் கருணையில் உயர்ந்து விட முடியாது. உன்னை போன்ற கருணை உலகத்தில் வேறு யாரிடமும் இல்லை. அப்படிப்பட்ட கருணையாளன் நீ. யா அல்லாஹ் எனக்கு நோய் வந்திருக்கிறது, நீ கருணை காட்டி இந்த நோயை நீக்கு என்று அவர் துவா செய்தார். நம்ம என்ன நினைப்போம், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் நோய் இருந்துச்சு, அவர் துவா செஞ்சார், அல்லாஹ் குணப்படுத்திட்டான் நம்போம். என்னமோ இது எல்லாமே ஒரு நாள்ல நடந்து முடிஞ்ச மாதிரி, அல்ல ஒரு வாரத்தில் நடந்து முடிஞ்ச மாதிரி. இது ஒரு நாள்லயே ஒரு வாரத்தில் நடந்து முடியல. இந்த நோய் பல வருஷம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் தொடர்ந்து அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார். நம்மளா இருந்தா என்ன செய்வோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நோய் வந்துருச்சா, ஒரு வாரமா, ஒரு மாசமா, அல்லது ஒரு வருஷமா, 2 வருஷமா, அவர்கிட்ட 16 வருஷம், 18 வருஷம் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார். யா அல்லாஹ் இந்த நோய், இந்த வேதனை இருந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு, யா அல்லாஹ் நோய் இன்னைக்கு, நோய் இன்னைக்கு, நோய் இன்னைக்கு, நோய் இன்னைக்கு. உன்கிட்ட கேட்டு கேட்டு நாக்கே வலிக்குது. எத்தனை தடவை தான் நான் கேட்கறது, எப்பதான் நீ நோயை நீக்குவ? எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. ஏன்னா நீ சோதிக்கிற, இந்த சோதனைக்கு எனக்கு நஷ்டம் கிடையாது, நீ கண்டிப்பாக இதுக்குரிய பிரதிபலனை கொடுப்ப, என்னுடைய பாவங்களை அழிப்பாய், மறுமையில் இதற்குரிய நற்கூலி உண்டு. ஆனாலும் நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன், என்னுடைய கஷ்டத்தை நீக்குன்னு சொல்லின்னு அவர் கேட்டார். பல வருடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லாஹ்வின் மீது அவர் நம்பிக்கை இழக்கவே இல்லை. ஒரு நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே நிமிஷத்துல அந்த நோய் முழுவதையும் நீக்கி அவரை புது பொலிவுடன் அப்படியே அழகாக அல்லாஹ் மாத்திட்டான். இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துது? நம்ம அல்லாஹ்ட்ட எப்படி உதவி செய்யணும், அல்லாஹ் மேல எந்த நம்பிக்கையோட நம்ம துவா செய்யணும் அப்படிங்கிறது தானே இந்த நபிமார்களுடைய நடைமுறை நமக்கு உணர்த்துகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எண்ணி பாருங்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது. இன்னைக்கு மக்களுடைய நம்பிக்கை குறிப்பா என்ன, ஷிர்க், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறாங்க. இன்னைக்கு என்ன, ஒரு வாழ்க்கையில் ஒரு துன்பமா, உடனே என்ன, இந்த தர்காவுக்கு போங்க, இந்த தர்காவுக்கு போங்க, எங்க போனாலும் ஒரு தர்கா வச்சிருக்கிறாங்க. இந்த சுருளி பக்கம் தான் வந்தோம், அங்கே என்ன செய்றாங்க, அங்கே ஒரு தர்கா இருக்குதான். ஆனால் தர்காவுக்கு நாங்கள் போகலை சொன்னாங்க. பாய் குளிக்க முடியாது, வேணா தர்காவுக்கு போய்கிட்டு வரலாம், நாங்கள் இதுக்கு அங்கே போகணும். அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு தர்கா. என்ன நம்பிக்கை, அங்கே போனோம்னா நமக்கு நோய் நீங்கும், இந்த அவுலியா நம்ம குடும்ப கஷ்டத்தை நீக்கி வைப்பாரு. அதுக்காக தான் நிறைய தர்காவுக்கு போகிறாங்க, கூட்டம் கூட்டமாக. எதுக்கு போகிறாங்க, குடும்பத்தோடு போகிறாங்கல்ல, எதுக்கு, இந்த அவுலியா நம்மளை காப்பாற்றுவார். அதான் முஸ்லீம் அல்லாதவங்ககிட்ட இருக்கு இல்லையா, நம்ம அந்த கோயிலுக்கு போனால் சரியாகும், இது மாதிரி இந்த தர்காவுக்கு போனால் சரியாகும், ஷாவுல் அமீர் பாஷா நமக்கு நோயை நீக்குவார், அப்துல் காதர் ஜெயிலானி நோயை நீக்குவார். அது மாதிரி இந்த திருநெல்வேலி பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்பாக்கள் இருக்கிறாங்க, சீனி அப்பா, சேவுளி அப்பா, அப்படின்னு நிறைய அப்பாக்கள், அவுளியாக்கள், அப்பா அவுளியாக்கள். அப்போ அந்த அப்பா காப்பாற்றுவார், இந்த அப்பா காப்பாற்றுவார்னு சொல்லி நம்பிக்கை. அங்கே போனால் நோய் நீங்கும், குடும்ப பிரச்சனை தீரும், இப்படி நம்பிக்கை. அப்போ யார் மேலே வைக்க நம்பிக்கை, யார் மேலே வைக்கிறேன்? நம்ம முஸ்லீம்ங்கிறோம், அல்லாங்கிறோம், அல்லாவை நம்பிக்கை கொண்டிருக்கேங்கிறோம். அப்போ நம்ம அல்லாவை நம்புறது உண்மைன்னு சொன்னால், அல்லாஹ் அற்றதான் நம்ம கேட்க வேண்டிய விஷயத்த இறந்து போன மனிதர்கள், உயிர் உள்ளவங்களே நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன மார்க்கத்தில் இறந்து போன மனிதர்கள்ட்ட அவங்களுக்கு சக்தியே இல்லாத விஷயங்களை அங்கே போய் கேட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது நம்ம பார்க்கணும். ஒன்றும் நடந்துகிட்டு இருக்கு, நடக்கலன்னா சொல்ல முடியாது. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா நம்மளாம் தௌஹீதுக்கு வந்ததுனால நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஊரில் இருக்கா தர்கா கம்பத்தில்? நிறைய இருக்கு. முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் நிறைய இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த தர்காக்களும் ஷிர்கான காரியங்களும் நிறைய இருக்கு. இப்போ நாம் கவனமாக இருக்கணும்.
முஸ்லிம்கள், கம்பத்து முஸ்லிம்கள், இளைஞர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். எத்தனையோ நம்ம விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறோமே, இதுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோமா? போதைப் பொருட்களை ஒழிக்கணும்னு நினைக்கிற நல்ல விஷயம்தான். ஷிர்க்கை ஒழிக்கணுமா இல்லையா? போதையை விட ரொம்ப டேஞ்சரானது இணை வைப்பு தானே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலை தானே. அது நம்ம சமூகத்தில் ஊடுருவிக்கு யார் ஒழிக்கிறது? அதுக்கு எதிராக யார் குரல் கொடுக்கறது? அதுக்கு எதிராக யார் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது? எப்போ நம்ம அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறோம்? எப்போ இந்த தர்காக்களை விட்டு விட்டு அல்லாட்ட நம்ம கையேந்த போகிறோம்? அல்லாவை நம்ம சார்ந்து இருக்க போகிறோம். இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வயசான காலத்தில் குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க எத்தனை தடவை துவா செஞ்சுருப்பாங்க? குர்ஆன்ல இவ்வளோ தான் வருது, அவருக்கு குழந்தை இல்லை. ஆனால் அல்லாட்ட கேட்டார், யா அல்லாஹ், என்னுடைய முடியெல்லாம் நரைச்சி போச்சு, முடி நரைச்சி போச்சு. முடி நரைச்சி போச்சுன்னா அப்போ வயசு என்னவா இருக்கும்? இல்லை. வஸ்தஅல ரஅசு ஷைபா, என் தலை ஒளிருகிறது, என் தலை மின்னுகிறது, ஒளிருகிறது. எதனால்? இலக்கியமாக சொல்றாங்க, ஷைபா வயோதிகத்தால், நரையால் என் தலை மின்னுகிறது. அப்படின்னா ஒரு குழந்தைய கூட கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க அது கெட்டதாக நினைக்கலையே, அது தேவையில்லாத நினைக்கலையே. அல்லாட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கோம், அல்லா குழந்தை பாக்கியம் தரல, நமக்கு வயசாகிடுச்சு, நம்ம சாக போகிறோம், இனிமேல் குழந்தை எப்படி கிடைக்கும் அப்படிலாம் அவங்க நினைக்கல. அல்லா நினைச்சா முடியும், வயசான நேரத்துலையும் கொடுப்பான். ஏன் முடியாது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான்ல. இந்த பருவத்தில் விளையாத ஒரு கனியை பார்க்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் விளையாத கனியை பார்க்குறாங்க. இப்போ இந்த சீசனில் இது விளையவே முடியாது, ஆனால் அல்லாஹ் கொடுத்துருக்கானே மரியமுக்கு, அப்பயே நமக்கு கொடுக்க முடியாது. பாங்குக்கு அப்புறம் தொடரும் இன்ஷா அல்லாஹ். எது வரைக்கும் தொழில் வந்து சரி பிடிச்சோன்னு டக்குனு கிளம்பி கொஞ்சம் வீட்டுக்கு சாப்பாடு கண்டு வழியில் ரைஸ், சிக்கன் ரைஸ். சரி. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து நம்பிக்கையுடன், நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து அவர்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள்.
தன்னுடைய இயலாமையை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்டார். இப்போ துவாவுடைய ஒழுங்குல இதுவும் ஒன்று. நம்ம துவா செய்கிற முறை என்ன? நமக்கு என்னென்னலாம் முடியலையோ அது எல்லாத்தையும் சொல்லிடணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தானே சொல்கிறாங்க, யாரெல்லாம் முடி நரைச்சி போச்சு, உடம்புல தெம்பு இல்லை, உலகத்தில் குழந்தை பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க. என் மனைவி ஆக்கை மலடியாக இருக்கிறாங்க. இப்போ மனைவி வேற, குழந்தை பேர் இல்லை, குழந்தை பேர் அச்சவராக மலடி ஆயிட்டாங்க. பெண்கள் மலடி ஆயிடுவாங்களா இல்லையா குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம்? அந்த மாதிரி என் மனைவி மலடியாக இருக்கிறான். ஆனாலும் யாரெல்லாம் உன்கிட்ட கேட்டால் கிடைக்கும், நான் உன்கிட்ட கேட்குறேன் கொடு. இப்படி இது மாதிரி நாமளும் அல்லாட்ட என்ன செய்யணும்னா, நமக்கு என்னென்னலாம் முட்டுக்கட்டை இருக்கோ, என்னென்னலாம் நம்முடைய பலகீனம் இருக்கோ, அந்த பலகீனம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அல்லாட்ட சொல்லணும். யா அல்லாஹ், இது எனக்கு முடியல, எனக்கு இந்த பிரச்சனை, இந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, எல்லாத்தையும் மனம் விட்டு விரிவாக அல்லாட்ட பேசுங்க. சும்மா அல்லாட்ட அல்லாட்ட அதை கொடுன்னு மட்டும் சொல்லாமல், அது அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு என்னென்னலாம் முட்டுக்கட்டையாக இருக்கோ அது எல்லாத்தையும் அல்லாட்ட சொல்லி, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு இதை கொடுக்கணும் அப்படி கேட்கணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி அல்லாஹ் மேலே நம்பிக்கை. இந்த பூமியில் உள்ள அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த நபர்களில் யாராவது ஒருவர் தன்னுடைய தலையை கீழே குனிஞ்சு பார்த்தா நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள், நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள். ஆமாம், கீழே குனிஞ்சா தெரிஞ்சிடும், ஏன்னா கேப் இருக்குது. கீழே உட்காந்துருக்கிற ஆள் அந்த கேப் வழியாக பார்த்துடலாம், உடம்பு தெரியுது, கீழே குனிஞ்சா பார்த்துடலாம். ஆனால் எதிரி முன்னாடி பார்க்குறான், அங்கிட்டு பார்க்குறான், அங்கிட்டு பார்க்குறான், பின்னாடி பார்க்குறான், எல்லா இடங்களிலும் பார்க்குறான், கீழே பார்க்கல. ஏன் பார்க்கல சொல்லுங்க? ஏன் பார்க்கல? பார்க்கணுங்கிற சிந்தனை அவனுக்கு அல்லாஹ் மறக்கடிச்சுட்டான். அல்லாஹ் நினைச்சா உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷனை தூங்க வச்சிருவான். அல்லாஹ் நினைச்சா ஒரு மனிதனுக்கு அந்த சிந்தனையை வராமல் மறக்கடிச்சிருவான். இப்போ நபி அல்லாஹ் பாதுகாக்க முடிவு பண்ணிட்டான். அதனால் அவங்களுக்கு கீழே பார்க்கணுங்கிற சிந்தனை வரலை, யாருக்குமே வரலை. எல்லா இடத்துலையும் பார்த்தாங்க, மேலேயும் வந்துட்டாங்க. கொஞ்சம் அந்த குகைக்குள்ளே போய் பார்த்துருக்கலாமா இல்லையா? ஏன் யாருமே இந்த குகைக்குள்ளே போகலை? அது ஒரு குகை தானே, நபி போன உள்ள நுழைஞ்சாங்களா இல்லையா? இவங்க ஏன் உள்ளக்க நுழையலை? மேலே வரைக்கும் வந்தவங்க அது உள்ளே ஏன் நுழையலை? அதுக்குள்ளே போக வேண்டாம்னு சொன்னதே யார் தெரியுமா? நபியை கொலை செய்ய வந்த உமையா தான் சொன்னான். இதுக்குள்ளெல்லாம் போய் ஒளிய வாய்ப்பு இல்லை, போகாதீங்கன்றான். அல்லாஹ் பேச வச்சுட்டான் பாரு. நபியை பாதுகாக்க நினைக்க அல்லாவே பேச வச்சுட்டான். இதுக்குள்ளெல்லாம் முகமது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, தேவையில்லாமல் அங்கே போய் தேடிக்கிட்டு இருக்காதீங்கன்னு எதிரி, கொலை செய்ய வந்த எதிரியவே அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு தடுக்க வச்சுட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி எப்படி, அவனுடைய குதிரத்து எப்படி, அவனுடைய உதவி எப்படியெல்லாம் நமக்கு வரும், இதுதான் நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, மதீனாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி சுராக்காங்கிற ஒரு குதிரையில் ஏறி வர்றாரு. நபிக்கு பக்கத்தில் வந்தோடையுமே மணல் குதிரையுடைய கால்களை பிடிச்சிருச்சு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்க முடியல. என்னமோ ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அந்த புதை மணலில் குதிரையுடைய கால்கள் சிக்கி கொள்கிற அவரால் எந்திரிக்க முடியல. இப்போ அவருக்கு விளங்குது, இது அல்லாஹ்வுடைய வேலை, நபியை பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹ் நம்மளை பிடிச்சி வைக்கிறான். அவருக்கு புரியுது. இப்படித்தாங்க அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்ய நினைச்சிட்டா அவனுடைய படைப்புகளுடைய தன்மைகளையே மாற்றி மழை என்ன வேண்டுமானாலும் செய்யும், கடல் இரண்டாக பிளக்கும், மண் புதை மணலாக மாறும், நெருப்பு குளிர்ச்சியாக மாறும். அல்லாஹ்வுடைய படைப்புகளை என்ன மாற்றங்கள் வேண்டுமானாலும் ஏற்படும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படி உதவி செய்யக்கூடியது. இதை நம்ம உறுதியாக நம்பியிருந்தா நமக்கு துன்பங்கள் வரும்போது, தேவைகள் ஏற்படும் போது முழுக்க முழுக்க நம்ம யாரை சார்ந்திருப்போம்? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை தானே சார்ந்திருப்போம். அப்படித்தான் நபி இருந்தாங்க. இந்த பத்ர் போர்க்களம் 300 பேர் தான், எதிரிகள் 1000 பேர். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட உதவி கேட்டான்? இந்த 300 பேரை வச்சு எப்படி ஜெயிக்கிறது? போர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போன் இல்லை. அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு உதவி செய்யணும். இரவெல்லாம் ஒரு மரத்துக்கடியில் நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அழுது அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்களே, அவங்களுடைய ஆடை கூட கீழே நழுவி விழுந்ததே. அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அந்த ஆடையை நபிகளார் மீது போட்டு பின்புறமாக நபிகளாரை கட்டி அணைத்து, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே,
அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாகவே கேட்டுட்டீங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய துவாவை ஏற்றுக்கிறவான், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான்னு ஆறுதல் சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் வெற்றியை. இப்படி நபிமார்களுடைய வாழ்வியலை எடுத்து பார்த்தோம்னா அவங்க அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையும் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவாவும் சாதாரண துவா கிடையாது, ஆழமான துவா. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு நாம் அல்லாஹ்ட்ட கையேந்தணும். ஒவ்வொரு தேவைகள், சின்ன ரசூலுல்லாஹி செருப்பு வார் அருந்தால் கூட நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஆனால் என்ன, நீங்கள் பெரிய ஆபத்து வந்தால் தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் போய் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்? இல்லை, அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுவான். சின்ன சின்ன ஒரு தும்மல் வந்துருச்சா, யாரெல்லாம் அந்த தும்பலை நீக்கு. சின்ன ஒரு புண்ணு வந்துருச்சா, யாரெல்லாம் அந்த புண்ணை நீ குணமாக்கு. நம்ம நினைக்கிறோம் கை கால் போகிற அளவுக்கு வந்தால் தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறோம். அப்படியா? சின்ன சிறு பாதிப்பு வந்தால் கூட யாரெல்லாம் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுவான். கேட்க கேட்க அவன் மகிழ்ச்சி அடைவான். ஆனால் மனுஷன் தான் கேட்டால் கோவப்படுவான். என்கிட்ட வந்து கேட்குறேன், கேட்டால் அவன் கோவம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நம்ம கேட்க கேட்க அவன் சந்தோஷப்படுவான், மகிழ்ச்சி அடைவான். அப்படிப்பட்ட கருணையாளன், கிருபையாளன், அன்பாளன், பண்பாளன் ரப்புல் ஆலமீன். இதை உணர்ந்தவர்களாக இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களாகிய நாம், இஸ்லாமிய உம்மத்தாகிய நாம், இந்த தர்காங்கிற பேச்சுக்கு இடம் இருக்கும். தர்காங்கிறது எதனுடைய அடையாளம்? இந்த மக்களுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை. மனிதர்கள், மற்ற சமூகங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகளை சார்ந்திருக்கிறார்களோ அதுபோன்று இஸ்லாமிய சமூகமும் இறந்து போனவர்களை சார்ந்திருக்கிறது. அங்கே கற்கள், சிலைகள், இங்கே அவுளியாக்கள், இங்கே கபறுகள், இப்படிங்கிற ஒரு கேவலமான, ஒரு மோசமான ஒரு பிம்பத்தை இந்த சமூகத்தின் மீது இந்த தர்காக்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இதை புறக்கணித்தவர்களாக, பள்ளிவாசலை நோக்கியவர்களாக, தொழுதவர்களாக, அல்லாஹ்விடத்தில் மட்டும் கையேந்தி நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அப்படிப்பட்ட ஆழமான ஓர்மையும் உறுதியான நம்பிக்கையும் அல்லாஹ்வுடைய உதவியின் மீது உறுதியான பிடிப்பையும் ஆசையையும் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக, அவனிடத்தில் மட்டும் உதவி கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஷா தொழுகை 8:20 இன்ஷா அல்லாஹ். இஷா தொழுகை 8:20க்கு நடைபெறும். சுப்ஹானக்கல்லாஹ்.